சென்னையிலேருந்து திருக்கடையூர் கோயிலுக்கு ஃபேமிலியோட போயிருந்தோம். அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறது. இந்த வீடியோ மூலயமா சென்னையிலேருந்து திருக்கடையூர் பை ட்ரெயினில் போனால் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், பை பஸ்ஸில் போனால் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், அதே போல் இந்த கோயில் எதுக்காக போகணும், இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன, மயிலாடுதுறை கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு ரிட்டர்ன் வர முடியும் அப்படிங்கிறதையும், அதே போல் தேவஸ்தான ரூம்ஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, வெளியில் இருக்கிற ரூம்ஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இது போல் எல்லா டீட்டெயில்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேளச்சேரியில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு நியர்பை கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஏறணும். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். வாங்கண்ணே, வண்டியில் இருங்கண்ணே. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு வழியாக கிண்டிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி கிண்டிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் கைஸ். நாங்கள் புக் பண்ணியிருந்தது மன்னார்குடி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் கரெக்டாக 10:55க்கு எக்மோர்லேருந்து கிளம்புது. தாம்பரம், விழுப்புரம், சிதம்பரம் வழியாக மயிலாடுதுறை கிராஸ் ஆகி போகுது. நாம் இறங்க வேண்டியது மயிலாடுதுறை தான். கும்பகோணம், காரைக்கால், மன்னார்குடி இந்த சைடு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே சென்னை எக்மோர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டே டைம்லேயும் சரி, நைட் டைம்லேயும் சரி இந்த ரூட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது. வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க, டிக்கெட்ஸ் கிடைக்காது. நாங்கள் ஏர்லி மார்னிங் கோயிலை ரீச் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நைட்டு 10:55க்கான ட்ரெயினை புக் பண்ணோம். இதுக்கப்புறம் 10:57க்கு ஜஸ்ட் 3 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் தாம்பரத்துலேருந்து உழவன் எக்ஸ்பிரஸ் கிளம்புது. அதுவும் இந்த சேம் ரூட்டு தான். தாம்பரம் நியர்பையில் இருக்கிறவங்க அந்த ட்ரெயின் கூட புக் பண்ணிக்கலாம். மணி 11:15 ஆகுது. தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். என்னடா இன்னும் ட்ரெயினில் யாருமே தூங்க ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தா இங்கே நம்ம குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? ஒரு வழியாக ஒரு 5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் காலையில் ஒரு 4:15 போல் நாங்கள் மயிலாடுதுறை ரீச் பண்ணோம். ட்ரெயின் 15 நிமிஷம் லேட்டாக கரெக்டாக 4:15க்கு தான் வந்து ரீச் ஆச்சு. இந்த மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஏசி லான்ச் அவைலபிள் இருந்தது. பர் ஹவருக்கு 30 rupees to 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்ததும் மயிலாடுதுறைன்னு மென்ஷன் பண்ணியிருக்க இந்த போர்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நியூ பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான பஸ்ஸு நிற்கும். நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருக்கடையூர் கோயிலுக்கு போக முடியும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் அவைலபிள் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 3 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதாங்க நியூ பஸ் ஸ்டாண்டு. விடிய காலையில் 5:15 மணிலேருந்து தான் திருக்கடையூருக்கு டவுன் பஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நாங்கள் 5 மணிக்கே ரீச் பண்ணிட்டோம். பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டவுன் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடியே சிதம்பரம்லேருந்து திருக்கடையூர் வழியாக காரைக்கால் போகிற பஸ் அவைலபிள் இருந்தது. ஸோ நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருக்கடையூர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது. டிக்கெட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஒரு 45 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் திருக்கடையூர் கோயில் வந்து சேர்ந்துட்டோம். இந்த திருக்கடையூர் கோயிலுக்கு நியர்பை பிளேசஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஒருத்தருக்கு 30 rupees to 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பக்தர்கள் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. திருக்கடையூரில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலை அமிர்தகண்டேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அதே போல் அபிராமி கோவில்னு சொல்லுவாங்க. செம்ம சரியான கோபுர தரிசனம். ஃப்ரேமில் நம்மளோட தம்ப்நெயில் கிரியேட்டர் வராரு.
ஹாய் சொல்லுங்க கிரியேட்டர். வாங்கி சொல்லுங்க கிரியேட்டர். சேஷு, what is this? இந்த திருக்கடையூர் கோயில் இருக்கிற இந்த யானையோட பெயர் அபிராமி. கோயிலுக்கு வந்த எல்லாருமே இந்த யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நாங்களும் ஒவ்வொருத்தரா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். இந்த கோயில்ல மார்க்கண்டேயனோட ஆயுட்காலம் நிறைவடைஞ்சு அவனோட உயிரை பறிக்கிறதுக்காக யமன் வந்து மார்க்கண்டேயனை துரத்திக்கிட்டே வந்திருக்காரு. மார்க்கண்டேயன் ஓடி வந்து இந்த கோவிலில் இருக்கிற அமிர்தலிங்கத்தை பிடிச்சிக்கிறாரு. அந்த சமயத்தில் யமன் வீசின பாசக்கயிறு சிவபெருமானோட லிங்கத்து மேலே விழுந்துருது. சிவபெருமான் கோவப்பட்டு உருவம் எடுத்து யமனை எட்டி உதைச்சி தன்னோட நெற்றிக்கண்ணால யமனை எரிச்சிடுறாரு. அதனால மார்க்கண்டேயனோட ஆயுளும் நீட்டிக்கப்படுது. இதன் காரணமாக தான் இந்த கோவிலில் மணி விழா, பவள விழா, சதாபிஷேகம் ஆகிய விழாக்களில் பக்தர்கள் கொண்டாடுறாங்க. கோவிலில் இருக்கிற இந்த தேவஸ்தான ஆஃபீஸில் தான் மணி விழா, பவள விழா, சதாபிஷேகத்துக்கான டிக்கெட் எல்லாமே இங்கே தான் வாங்கணும். டிக்கெட்டோட விலை 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் என்னோட அப்பா அம்மாக்காக 50வது திருமண நாள் கொண்டாடுறதுக்காக தான் இந்த கோயில் வந்தோம். 100 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கண்டேயன் காப்பாற்றப்பட்ட சன்னதி முன்னாடி நம்ம மாலை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அபிராமியை நம்ம போய் தரிசனம் பண்ணணும். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. தை அமாவாசை திதியில அம்பிகையோட முக அழகை ரசித்து கொண்டிருந்த அபிராமி பட்டர் பௌர்ணமி அப்படின்னு நினைச்சு தவறான ஒரு செய்தியை சரபோஜ மன்னர்கிட்ட சொல்ல மன்னரும் கோபப்பட்டுறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அபிராமி அந்தாதி பாடல் பாடி அமாவாசையை பௌர்ணமியா மன்னருக்கு மாற்றி காட்டியிருக்காரு. இந்த அற்புதம் நிகழ்ந்த ஸ்தலமும் இந்த ஸ்தலம்தான். இந்த அபிராமி தேவியை வணங்குறதுனால உயர் ஞானம், கல்வி அப்படின்னு அறிவுசார் வழிபாட்டிற்காக உகந்த இடமா இந்த இடம் கருதப்படுது. இந்த கோயிலில் யானையை தவிர குதிரையை கூட வளர்க்குறாங்க. இங்கே மதியம் 12 மணிலிருந்து முதல்ல வர 100 பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க. அன்னதானம் தினமும் நடக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கோவிலில் தேவஸ்தான ரூம்ஸும் அவைலபிள் இருக்கு. 800 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது அதிகம்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் கோயிலுக்கு நியர்பை பிளேசஸில் இருக்கிற ரூம்ஸ்லாம் செக் பண்ணோம். கோவிலிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ லட்சுமி இல்லம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் எங்களுக்கு வந்து ரூம் கிடைச்சிது. இங்கே 600-700லேருந்து ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஹால் மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஹாலில் 3 சீலிங் ஃபேன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி கேபினே கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஹாலும் சரி ரூம்ஸும் சரி ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹாலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 4-5 டாய்லெட் பாத்ரூம்ஸ் அவைலபிள் இருந்தது. பாத்ரூம்ஸுமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டியுமே 24 ஹவர்ஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் நைட்டு 10 மணிக்கு தான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அது வரைக்கும் அந்த ஹால்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் 7 o'clock பஸ் ஏறி மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது போல் நல்ல நல்ல கண்டென்ட்டுக்கு நம்மளோட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.